ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சஃபோ எழுதின ஹிம் டு ஆப்ரோடைட் அப்படின்ற ஒரு போம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சஃபோ யார், அவங்களுடைய ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். இந்த சஃபோங்கிறவங்க ஒரு ஃபேமஸான ஒரு க்ரீக் லிட்ரேச்சரை சேர்ந்தவங்க. இவங்க எதுக்கெல்லாம் ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு லிரிக் போயிட்டு அண்ட் இவங்க வந்து ஐலாண்ட் ஆஃப் லெஸ்போஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்திருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீக்கில் இருக்குது. இவங்களுடைய ரைட்டிங்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காதலை பற்றி இருக்கும், அழகை பற்றி இருக்கும், எமோஷன் எண்ணங்களை பற்றி இருக்கும், அது வந்து ஒரு தனிப்பட்ட உணர்வுகளை பற்றி இருக்கும். அதாவது லவ், பியூட்டி, எமோஷன்ஸ் அண்ட் பர்சனல் ஃபீலிங்ஸ் இதை பற்றிலாம் தான் இருக்கும். இந்த சஃபோங்க வந்து ஒரு 10th மியூஸ், பிகாஸ் இவங்க வந்து ஒரு கிரேட் பொயட்டிக் டேலண்ட். அப்படி இவங்க வந்து ஷீ இஸ் ஆஃபன் கால்டு, இவங்களை வந்து 10th மியூஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போயட்டாக இருந்திருக்காங்க. இப்போ வாங்க நம்ம ஹிம் டு ஆப்ரோடைட் அப்படின்ற போயமோட சம்மரி பார்த்துடலாம். இந்த போமில் மொத்தம் 5 ஸ்டான்சஸ் இருக்குது. இப்போ இந்த போமோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சஃபோ அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வந்து ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு மேலே ஒரு பொண்ணுக்கே காதல் வர மாதிரி. இப்போ வந்து இந்த சஃபோ வந்து ஒரு லவ் பிரேக்கப்பில் இருக்காங்க. இந்த க்ரீக் காடஸ் ஆப்ரோடைட் வந்து இது லவ்வோடைய காட். இந்த மாதிரி எங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு ஒரு ப்ரே பண்ணி கூப்பிடுற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சஃபோ வந்து ப்ரே பண்ணுறாங்க, கடவுளை வந்து நினச்சி இதெல்லாம் பண்ணுறாங்க, ப்ரேயர் மாதிரி பண்ணுறாங்க, வழிபாடு பாடல்லாம் பாடுறாங்க. இப்போ வந்து ஆப்ரோடைட்டை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாங்க. எனக்கு வந்து உதவி பண்ணுங்கள், என் காதலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காதலின் கடவுள், ஜியூஸோடைய பொண்ணு, தங்க மாளிகையை விட்டு இறங்கி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸாவில் ஆப்ரோடைட் அதெல்லாம் காதில் வாங்கி சஃபோவோடைய ப்ரேயரை கேட்டு கீழே இறங்கி வராங்க. சொர்க்கத்துலேருந்து கீழே இறங்கி வராங்க. ஒரு கோல்டன் சேரியட், ஒரு தங்க குதிரைகள் பூட்டப்பட்ட வண்டியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. அப்படியே அந்த இடமே பார்த்தா ரொம்ப தெய்வீகமாக இருக்குது. ஸ்டான்ஸா 3ல் பாருங்கள், இந்த காடஸஸ் வந்து ரொம்பவே அழகாக சிரிக்கிறாங்க, இரக்கமாக சிரிக்கிறாங்க. அவங்க வந்து சஃபோ கிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் இப்படி சோகமாக இருக்க, உன்னை யார் ஹர்ட் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டான்ஸா 4ல் இந்த ஆப்ரோடைட் வந்து சஃபோவோட அந்த லவ்வுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாங்க. என்னென்னா இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நானே விட்டு போனால் கூட அந்த பொண்ணு என்கிட்ட வரணும், அந்தளவுக்கு எங்கள் லவ் ஸ்ட்ராங் ஆகணும், நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த க்ரீக் காடஸஸ் வந்து அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, நான் உன் பக்கம் நிற்கிறேன், உனக்கு வந்து உதவி பண்ணுறேன், நீ இந்த துக்கத்துலேருந்து வெளியே வந்து உன் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த 5th ஸ்டான்ஸை முடிச்சிடுறாங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த போயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஓவரால் சம்மரி பார்த்தீங்கன்னா, இந்த போம் வந்து எப்படி ஒரு இதயத்துலேருந்து ஒரு ப்ரேயர், ஒரு கடவுள் ஆப்ரோடைட், க்ரீக் காடஸ் ஆப்ரோடைட் வந்து சஃபோ கூப்பிட்டு அவங்களுடைய காதலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னை திருப்பி அந்த பொண்ணு கூட சேர்த்து வைங்க, இப்போ நாங்கள் வந்து ஒரு லவ் பிரேக்கப்பில் இருக்கோம், எங்கள் லவ்வை வந்து ஸ்ட்ராங்காக மாற்றுங்க, எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுங்க, நான் உண்மையாக லவ் பண்ணுறேன், வந்து எங்களுக்கு வந்து எங்கள் லவ் ஒரு தெய்வீகமாக என்றைக்குமே பிரேக் ஆகாத மாதிரி மாற்றி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் அந்த சஃபோ வந்து ஆப்ரோடைட் காடுகிட்ட வந்து ப்ரே பண்ணுறாங்க. இதுதான் ஹிம் டு ஆப்ரோடைட். ஹிம் டு ஆப்ரோடைட், அந்த ஹிம்ன்றது வந்து இந்த கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும், ஹிந்துஸாக இருக்கட்டும், முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த வழிபாட்டு பாடல்கள், அந்த பாடல்கள்லாம் பாடி ப்ரே பண்ணி இந்த ஆப்ரோடைட்டை வந்து வர வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த சம்மரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகே, பாய்.